உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சாட்சியிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்தியிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் கிரியை செய்தாலே ஒழிய இங்கே ஒன்றும் நடக்காது. சுவாமி, தயவு செய்து இறங்கி வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் ரவி பாரத். என்னுடைய தந்தையார் ஒரு தீவிரமான இந்து, என்னுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த ஒரே ஊர் என்பதனால் சரி கட்டி வைத்து விடலாம், மதத்தினால் ஒரு பிரச்சனை இல்லை என்பதன் காரணமாக அவர்கள் கட்டி வைத்து விட்டார்கள். ஆகையால் நாங்கள், என்னுடைய தந்தையார் போலீஸ் அதிகாரியாக இருந்தார். அவர் அவ்வப்போது வேறு வேறு மாநிலங்களுக்கு வேலையாக சென்று விடுவார். ஸோ நாங்கள் என்னுடைய தாயார் கூட தான் நாங்கள் வளர்ந்தோம். என்னுடைய தந்தை அவ்வப்போது வருவார், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து விட்டு செல்வார். அவர் என்னை எப்படியாவது ஒரு இந்து மார்க்கத்திலே வளர்க்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். என்னை பயங்கரமான ஒரு ஹிந்து ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா என்னை மற்ற கோயில்களுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போயிருக்கிறார். திருவேற்காடு, மாங்காடு, எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கிறேன். சிறு வயதிலே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல தான் இப்போ கர்த்தர் என்னை ஊழியத்துக்காக அழைத்து சென்றிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியாக இருந்து வளர்ந்து வந்த காலத்திலே நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே கொஞ்சம் பாடக்கூடிய தாளந்தை அவர் கொடுத்து விட்டார். ஓகே, இதுக்காக நான் எந்த ட்ரைனிங்கும் எடுக்கல. எங்கள் வீட்டில் மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் யாருக்கும் கிடையாது. அவர் கொடுத்த பிச்சை, கிருபை. ஆனால் அதை நான் சினிமா பாடல்களுக்கு தான் பயன்படுத்தினேன். முதலாவதாக நான் பயங்கர சினிமா பைத்தியம். இங்கே அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய சாட்சியை நிச்சயமாக கேட்க வேண்டும். பயங்கரமான சினிமா பைத்தியம். என்னென்ன பாட்டு எப்போ ரிலீஸ் ஆகும், என்னென்ன சினிமா எப்போ ரிலீஸ் ஆகும், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். இன்றைக்கு கிறிஸ்தவ பாடல்கள் கூட நான் புக்கு வச்சு பாடுறேன். ஆனால் சினிமா பாட்டு என்றைக்குமே நான் புக்கு வச்சு பாடினதே இல்லை. எல்லாமே எனக்கு மனப்பாடமாக தெரிந்த காலங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, வித்தியாசமான குரல்களிலே பாடுவேன். அப்பயே எஸ்பிபி குரல், ஹரிஹரன் குரல், உன்னிகிருஷ்ணன் குரல் என்பதெல்லாம் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் எல்லாம் மாற்றிலாம் பாடுவேன். இப்படியாக இருந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போனோம். அதான் நம்ம பாடினோடனே நம்மளை சுற்றி ஒரு கேங்கு ஃபார்ம் ஆயிட்டு நீ ரொம்ப நல்லா பாடுற, நீ நிச்சயமா சினிமாவில் தான் போய் பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் எனக்கும் அந்த பயங்கரமான ஆசை இருந்தது, எப்படியா நம்ம சினிமா லைனில் போய் பாட வேண்டும் என்று. ஆகையால் கல்லூரி படிப்பு முடித்த உடனேயே எப்படியாவது சினிமாவில் போய் பாடணும்னு சொல்லி பயங்கரம் வெறி தன்னமாக எத்தனையோ இசையமைப்பாளர்களை போய் நான் சந்தித்த காலங்கள் உண்டு. அவர்களுடைய வீட்டிலே நாயை போல 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் காத்திருந்த காலங்கள் உண்டு. இப்படியாக இருக்கின்ற சமயத்திலே எனக்கு திருமணம் நடந்து விட்டது. புதுசா கல்யாணம் ஆயிட்டோன்னே என்னுடைய மனைவி வாங்கள் திருச்சபைக்கு போகலாம் என்று சொன்னார்கள். ஏன்னா எனக்கு அவ்வளவா திருச்சபைக்கு சென்று பழக்கம் இல்லை. ஆகவே எப்பயாவது கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அந்த மாதிரி காலகட்டங்களில் நான் திருச்சபைக்கு செல்வதுண்டு. மனைவி கல்யாணம் ஆகிட்ட பிறகு நாங்கள் டெய்லி போகலாம், வாங்க வாரம் போகலாம் சொல்லி, அந்த புதுசாக கல்யாணம்னா நம்ம மனைவி பேச்சை கேட்போம்ல கொஞ்ச நாள், அதே போல் நான் ஆலயத்துக்கு சென்றேன். அப்படியாக செல்லும் பொழுது அந்த ஆலயத்திலே, நான் சென்ற ஆலயத்திலே அந்த காயர் குரூப் இருப்பாங்கல்ல, பாடகர்கள், அவங்க சரியா பாடலை, அவங்களுக்கு சரியா பாட தெரியல, ஏதோ சும்மா ஒரு மைக்கை வைத்துக்கொண்டு அப்படியே பாடினாங்க. அப்போது அந்த போதகர், எங்களுக்கு அறிமுகமான போதகர் அவர் சொன்னார், பரத், நீ கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி பாட வேண்டும் என்று கற்றுக் கொடு என்று சொன்னார். சரி, நம்ம தான் ஒரு பக்கம் பயங்கரமாக பாடிக்கொண்டிருக்கிறோமே, அப்போ கற்றுக் கொடுக்கலாம் சொல்லி நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் திருச்சபையிலே பாடல்களை கற்றுக் கொடுத்தேன், இன்னொரு பக்கம் சினிமாவில் எப்படியாவது பாட வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்படியாக இருந்த காலகட்டத்திலே என்னுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஒரு முறை யுவன் சங்கர் ராஜா என்று ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார். யுவன் சங்கர் ராஜானா அவர் இளையராஜா என்று ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார், அவருடைய மகன் அவர் தான். அவர் என்னை ஒரு முறை, சரிப்பா நீ வா, நீ இவ்வளோ நேரம் ட்ரை பண்றிய,
இவா. ஆனா எடுத்தோடனே உனக்கு நாங்க ஹீரோவுக்கு பாடுற சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்ல பாட வேண்டும், அதுக்கப்புறம் நல்ல ட்ரைனிங் ஆயிட்ட பிறகு உனக்கு தனியா பாடக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சரி, எப்படி நமக்கு ஒரு என்ட்ரி கிடைத்து விட்டது என்று சொல்லி நான் உள்ளே போய் பாட ஆரம்பித்தேன். அங்க போய் என்ன பாடணும்னா ரொம்ப ஈஸி. அதே சமயத்துல நான் அதிகமாக இசையில எப்படி பாடுறது என்ன ஏதுன்னு கற்றுக்கொண்டேன் அந்த இடத்துல தான். என்ன பாடணும்? லா 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 லா, இதைத்தான் பாட வேண்டும். இந்த டியூன்லாம் உங்களுக்கு தெரியாது. சினிமாவில் ஒரு பாட்டு அதுல இப்படி வரும், சரியா? உங்களுக்கு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அதுதான் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கு. இந்த லா 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 ஓ ஓ ஓ இதெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, இப்போ ஒரு ஹீரோ வராரு, ஹீரோயின் வராங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்கும்போது அந்த மாதிரி எஃபெக்ட். இல்லாட்டி ஒரு வில்லன் அப்படியே அடிக்க போறானோ அந்த மாதிரி. இது ரொம்ப சிம்பிள். இருந்தாலும் அந்த பாடல் எப்படி ஏற்றி இறக்கி பாடணும் என்ன ஏது இதெல்லாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு இதுல கொஞ்சம் காசும் வரும் நமக்கு. சினிமானா காசு வரும்ல, நோபடி இஸ் டூயிங் தட் ஃபார் ஃப்ரீ. அந்த காசு வரும். ஆனா 10ல் 1 பங்கு நம்ம கரெக்டா காணிக்க போட்டுருவோம். அதுல எந்த குறைச்சலும் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு லஞ்சம் கொடுக்குற கும்பல். நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன அட்டூழிய வேணா பண்ணுவேன், உமக்கு தேவை என்ன 10ல் 1 பங்கு தானே, அதை நான் கொடுத்து விடுகிறேன், வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கொடுத்து விட்டு ஒரு பக்கம் சினிமாவிலே பயங்கரமாக பாடிக்கொண்டு, இன்னொரு பக்கம் என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற காயருக்கு பாடலையும் கற்றுக் கொடுத்து வந்திருந்தேன். ஆனா இது செய்யும் போது எனக்கு உள்ள ஒருத்தர் இருக்காரு, கண்ணுக்கு தெரியாதவர். யாரு? ஆவியானவர். அவரு உள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். என்னது? அவர்கிட்ட பார்த்த டைம் ஆச்சு, இவனை நம்ம லைட்டா கூப்பிட வேண்டியதான் நம்ம சைட்ல என்று சொல்லி அவர் லேசா உள்ள கிரியை செய்ய. ஏன்னா நம்ம சர்ச்சில் போறோம், கர்த்தருடைய பாட்டை பாடுறோம், ஏதாவது ஒரு எஃபெக்ட் உள்ள நடக்கணும் இல்ல. எனக்கு தெரிகிறது, நான் ஒரு பக்கம் சினிமாவில் பாடிக்கொண்டிருக்கிறேன், இன்னொரு பக்கம் ஆலயத்தில் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒண்ணு சரியில்லையே. ஆனா பணம் வருது, சரி, ஏதோ மனதை கடினப்படுத்தி கொண்டு நான் அப்படியே பாடிக்கொண்டிருந்தேன். ஆனா எனக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது என்னாச்சு, ஒரு நாள் யுவன் சங்கர் ராஜா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினேன். சரி, ஆஸ் யூசுவல் என்ன பாட போறோம்? லாலா லா ஓ ஓ தான் பாட போறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நத்திங் ராங். இதுல என்ன ஏதோ நம்ம அசிங்கமான பாடல்கள் பாடினால் தவறு, இதுதானே லாலா தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நானும் போய்விட்டேன். அங்கே போனால் ராம் என்று ஒரு திரைப்படம் வந்தது. உங்களுக்கு நிச்சயமா தெரியாது. அந்த படத்திலே என்னை பாட சொல்லிவிட்டார்கள், ஒரு பாட்டு பாடணும். சரி, என்ன பாட போனா நாங்கெல்லாம் குரூப்பா நின்றுகிட்டு இருக்கோம். மைக்ல ஸ்டூடியோல ஆன் ஆயிடுச்சு. என்ன பாட வேண்டும் என்று நாங்க கேட்டோம். என்ன பாடணும், என்ன எழுதி கொள்ளலாமா, லாலாவா என்ன? ராம் 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 இப்படியாக பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டு, ஏதோ ஏதோ லாலானா ஓன பாடிடலாம், இது அந்நிய தேவர்களுடைய நாமத்தை என் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று வசனம் இருக்கிறது. அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சினிமாவில் போய்விட்ட பிறகு நான் இப்படி பாட மாட்டேன், இப்படிலாம் நான் டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. ஓகே, அது அந்த தொழில் அப்படிப்பட்ட ஒரு தொழில். அதில் இறங்கிவிட்டால் முழுமையாக நாம் அதற்காக நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். நான் இப்படிலாம் பண்ண மாட்டேங்க, நான் கிறிஸ்டியனு, நான் சர்ச்சுக்கு போறவன், நான் பரிசுத்த ஜாதி, இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அதனால இதை விட்டுவிட்டால் அவ்வளவுதான், கேரியர் அவுட். அதுக்கப்புறம் சினிமாலெல்லாம் பாட முடியாது, நம்ம ஒதுக்கிடுவாங்க, சரியில்லை. ஆகவே நான் மனதை கடினப்படுத்தி கொண்டு ராம் ராம் என்று பாடிவிட்டேன். அதுக்கு பிறகுதான் ஆவியானவர் அது வரையும் அப்படியே வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டவரு. அதுக்கப்புறம் எங்க கூக்கி போட்டாரு? இங்க போடுவார், இந்த மூக்குல 2 ஓட்டா இருக்குல்ல, அங்கதான் கூக்கி போடுவார். பொதுவாக கர்த்தர் எப்படி கூப்பிடுவார்னா, கண்ணா வாப்பா, ராஜா வாப்பா, கண்ணுக்குட்டி வாப்பான்னு சொல்லுவார். அப்படி நம்ம கேட்கலன்னா இப்படி பிடிப்பார். இப்படி பிடிச்சோன்னே நம்ம என்ன சொல்லுவோம், அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடும். அதை போலதான் அவர் என்னை உடைத்து நொறுக்கி, நீ செய்தது தவறு, நான் உனக்கு டேலண்ட்டை கொடுத்தது எனக்காக பாடுறது, நீ போய் அங்க போய் பாடி வேற நாமத்தை வேற பாடி தீத்துட்டியேன்னு சொல்லி அடித்து தும்சம் பண்ணி விட்டார். அதற்கு பிறகுதான் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு, இனி நான் அந்த பக்கம் போவதில்லை என்று அதுக்கு
பரிபூரணமாக ஒரு முழுக்கு போட்டு விட்டு அதற்கு பிறகுதான் கர்த்தருடைய வேலையை ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆயத்தமா. அதுக்கப்புறமா தான் முதல் பாகம் வந்தது, அப்புறம் இரண்டாம் பாகம், அப்புறம் இப்போது மூன்றாம் பாகம் வந்திருக்கிறது. இந்த சாட்சியை ரொம்ப நேரம் சொல்லலாம், அநேக காரியங்கள், ஆனால் நமக்கு நேரம் போதவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன், அன்பான வாலிப பிள்ளைகளே, வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்க அநேகர் இருக்கிறீங்க. சினிமாவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் அங்கே சினிமா பாடல்களை பாடிவிட்டு கர்த்தர்கிட்ட வந்து இங்கே வந்து அல்லேலூயான்னு சொன்ன அல்லேலூயா எங்கேயுமே போவாது, ஆளே இல்லையா அப்படின்றாங்க. அதனால தயவு செய்து எனக்கு பிரியமான பிள்ளைகளே, சினிமாவில் நீங்கள் ஒருவேளை பைத்தியமாக இருந்தால், என்ன மாதிரி பைத்தியமாக நீங்கள் இருந்திருக்க முடியாது, நான் அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். இப்படியெல்லாம் நீங்கள் பைத்தியமாக இருந்தால் கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாது உங்களால். ஆகவே மற்ற மார்க்கத்தார் அதை செய்கிறார்கள், அதை பற்றி நான் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் வரல, மற்றவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. நான் பேசுறது விசுவாச கூட்டத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க கூட, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களிடம் நான் பேசுகிறேன். நீங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். ஆகவே நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். தொலைக்காட்சி முன்பாகவோ சினிமாவுக்கோ நீங்களாம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கம்யூனியன்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எஃபெக்டே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் த பாஸ்டர், வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ, யூ வேஸ்டிங் சர்ச் டைம், யூ வேஸ்டிங் மணி, யூ வேஸ்டிங் எவ்ரிதிங். ஆகவே இதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு சில வேத பகுதிகளை அப்படியே பார்த்து, இந்த அழகான தீம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதை செத்துட்ட பிறகுதான் அது மேலே வரும் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த விதை ஒரு நிலத்துக்குள்ளே விழுகிறது. விழுந்து விட்ட பிறகு அதுக்கு மேல சும்மா லேசா ஒரு பிளாஸ்டிக் கவர் போடுறது, அதுக்கு மேல ஒரு பெரிய பூமியே இருக்குது. அதுக்கு மேல அது அந்த பூமியை உடைத்து அப்படியே வெளியே வர வேண்டும். இது நம்ம நார்மலா பார்க்குற விஷயம். விதையை போட்டுருவாங்க, விதைக்கிறவர் விதையை அழகாக நல்ல நிலத்தை போட்டு விடுவார். ஆனால் அந்த விதை அந்த அந்த நிலத்தை எல்லாம் உடைத்து கொண்டு வெளியே வர வேண்டும் என்றால் அது எஃபர்ட் போட வேண்டும். அதாவது அது உள்ள ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படி என்ன முயற்சிகள் செய்தால் நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17. இங்க பாருங்க, இந்த லவோதேக்கியா சபையில என்ன நடக்குது. அவன் வந்து நிர்வாணியா இருக்கான், அவன் தரித்திரனா இருக்கான், அவன் துர்பாக்கியசாலியா இருக்கிறான், ஒண்ணுமே இல்ல, குப்பை. ஆனால் அந்த சபை என்ன நினைத்து கொண்டிருக்கிறது, எனக்கு எந்த குறைச்சலுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, என்னிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, என்னிடத்தில் படிப்பு இருக்கிறது, என்னிடத்தில் அழகு இருக்கிறது, எனக்கு எந்த குறையும் இல்லை. வாலிப பிள்ளைகளே, நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நான் வார வாரம் திருச்சபைக்கு வருகிறேன், நான் தஸ்மபாகம் போடுகிறேன், நான் கம்யூனில் பங்கெடுக்கிறேன், நான் ஆவியிலே நிரம்பி பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நான் வந்து ஒரு கன்வென்ஷனா நான் உதவி செய்கிறேன், நான் அங்கே இங்கே ஓடுகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனால் பரிசுத்த ஜீவியம் இருக்கிறதா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. உங்கள் மனதுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய அசிங்கங்கள் என்ன என்று, வேற யாருக்குமே தெரியும். ஓகே, நான் வெளிப்படையாக பேசுகிறேன். உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் இந்த ஹார்ட்டுக்குள்ள ஓடுற சாக்கடை தெரியும், வேற யாருக்குமே தெரியும். ஆனால் நாம் வெளியிலே வேஷம் போட்டுக்கொண்டு நான் பயங்கரமான பரிசுத்தவான், நான் துதி ஆராதனை நடத்தினா பயங்கரமா அப்படியே ஸ்டேஜ் அதிரும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா எனக்குள்ள இருக்கிற அசிங்கம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்கள், ஏசாயாவில் என்ன வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சுயநீதி எப்படி இருக்கிறது, அழுக்கடைந்த கந்தை, அதாவது டர்ட்டி கிளாத், அதாவது அசிங்கமான ஒரு துணி, அப்படித்தான் இருக்கிறதா. அதாவது நாம் கர்த்தருக்கு முன்பாக சென்று, ஆண்டவரே நான் நீதிமான் என்று நாம் போய் இப்படி நின்னோம்னா
அவர் மூக்க பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவார். நீ நாத்தம் பிடிச்சவன். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, நாம் பரிசுத்தமாக இல்லை என்பதே நமக்கு தெரியவில்லை. அதுதான் அங்க ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்போமானால் அது எப்படி இருக்கும்? நம்முடைய கனிகளில் தெரியும். என்ன கனிகள்? ஆவியின் கனிகள்ல தெரியும். என்ன ஆவியின் கனிகள்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை, அடக்கம், இது எல்லாம் அதுல உள்ளடக்கம். இது எல்லாம் நமக்குள்ள இருக்கா? நிச்சயமா இல்லை. இச்சை அடக்கம் கிடையாது, அன்பு கிடையாது, சாந்தம் கிடையாது, பொறுமை கிடையாது, தயவு கிடையாது, நற்குணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி எதுவுமே இல்லை. அது இல்லை என்பதே நமக்கு தெரியவில்லை. நாம் செய்கிற ஜபங்களுக்கு எல்லாம் உடனே பதில் வருகிறதா? வர்றதே இல்லை. நம்மை பார்த்தோனே மற்றவர்கள் இவனை பார்த்தாலே வேற மாதிரி இருக்கான், இவன் ஒரு கிறிஸ்தவன்யா, யார் யா உன் கடவுள் அப்படின்னு கேட்கறாங்களா? கேட்கறது இல்லை. வரேன் கிறிஸ்டியன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரே ஃபுல்லா அராத் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் பேர். இவெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் என்று எத்தனை முறை என்னை பார்த்து மற்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ன நான் சொல்றேன்? நாம் நமது சாட்சியை இழந்து விட்டோம். நீங்க வெளியே போயிட்டு பயங்கரமா டிராக்ஸ் குடிக்கிறீங்க, ஓகே, அங்க போறீங்க இங்க போறீங்க, ஊழியம், அதெல்லாம் ஓகேமா. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்? வெளியே நான் எப்படி வேணா நடிக்கலாம், ஆயதமான எவ்வளவு வேணா பாடலாம். உள்ளே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை வைத்துதான் கர்த்தர் என்னை யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாதான்னு அவர் முடிவு பண்ணுவார். ஏன்னா டேப்பு சுத்தமா இல்லைன்னா கர்த்தர் கொடுக்கிற தண்ணி ஜனங்களுக்கு பாய்சனா போய் மாறிடும். ஆகவே டேப் சுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, ஏன்னா இவன் வந்தோடனே இவன் நீங்க எல்லாரும் பாவிகளே அப்படின்னு சொல்றானேன்னு தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். அதுதான் உண்மை. அதை முதல்ல ஒத்துக்கணும். ஏனென்றால் நாம் அழுக்கா நான் இருக்கிறேன்னு சொன்னாதான் அங்க யாராவது நம்மளை துவச்சு காய போட முடியும். நான் சுத்தமா இருக்கேன்னா யாருமே நம்மை சுத்தப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து வருவாரு, என்னப்பா சுத்தமானா, ஓகே அப்படின்னு நீ சொல்றியா, ரைட், ஓகே, நான் ஒன்றும் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போய்விடுவார். அதுக்காக தான் அந்த ஆயக்காரன் என்ன சொன்னா, பாதியாகிய என் மீது மனம் இறங்கும். அவன் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா he was justified. அவன் நீதிமான் ஆக்கப்பட்டு அனுப்பப்பட்டான். ஆகவே முதலாவதாக நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள. சரி, அடுத்து என்ன? பரிசுத்த ஜீவியம் எப்படி ஜீவிப்பது? ஏன்னா இதுதான் பேசிக் கிறிஸ்டியானிட்டியில. இது இல்லாம வேற எதுவுமே செய்ய முடியாது. நீங்க பாருங்க, ஆக்டிவிட்டிஸ் பண்றது வீக்னஸ் காமிக்குது. பரிசுத்த ஜீவியம் தான் கர்த்தருக்கு முக்கியம். அதுக்கு அப்புறமா தான் மத்த எல்லாமே. அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஆகவே பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்காம நம்ம எல்லாம் என்னதான் ஆட்டம் போட்டாலும் ஒண்ணுவாங்க, எனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளவுதான். சோ இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், நிறைய காரியங்கள் இருக்கு. என்னெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க போவது மிகவும் அடிப்படை சமாச்சாரங்கள். ஓகே, ரவி பரதாங்க சென்னையில இருந்து வந்தாரு, ஏதோ பயங்கரமா ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான காரியம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதலாவதாக, பரனுக்கு பயப்பட வேண்டும். அதாவது கடவுள் பயம் இருக்கணும். வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து ஜெயித்தவர்கள் எல்லாருமே தேவனுக்கு பயந்தவர்கள். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. யோசேப்பு என்ன செஞ்சாரு? அவரு நான் போர்த்திபாருக்கு விரோதமா எப்படியா இந்த பாவத்தை செய்வேன் அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் தேவனுக்கு விரோதமா எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று அவன் தேவனுக்கு பயந்ததுனால அவனை பயங்கரமா கர்த்தர் உயர்த்தினார். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். பயங்கரமா நான்வெஜ் ஃபுட் எல்லாம் வந்துச்சு. நோ, கர்த்தருக்கு இது விருப்பம் இல்லை, நான் கர்த்தருக்கு பயப்படுறவன், எனக்கு இது வேணாம், வெறும் காய்கறி மட்டும் கொடுங்க சொல்லி அதை சாப்பிட்டான். அதனால அவன் பெரிய ஆளானான். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். தீமோத்தி இருக்கார் தெரியுமா? தீமோத்தி யங் பாஸ்டர், அதாவது இளம் ஊழியர். அவர் ஒரு போதகர். அவர் பரிசுத்தமாக ஜீவித்ததன் காரணமாகத்தான், அவர் கர்த்தருக்கு பயந்ததன் காரணமாக கர்த்தர் அவர் பயங்கரமா பயன்படுத்தினார். ஒரு பாஸ்டர், யங் பாஸ்டராக பயன்படுத்தினார். இப்படியாக நாம் பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் கர்த்தரை பற்றின பயமே நமக்கு இல்லாததன் காரணமாக
நம்மளால பரிசுத்த ஜீவன் ஜீவிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆனால் இந்த கர்த்தருக்கு பயப்படுறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா அவரை நம்ம நேரடியா பார்க்க முடியல. ஓகே, நம்ம நேரடியா பார்க்க முடியாது. கர்த்தரை இப்படி வந்து இப்படி செய்யணும் நம்ம செய்வோம், ஆனா அவர் நேரடியா வர்றதில்லை. அதனால அவர் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கார். ஏப்பா, நீ என்ன நேரடியா பார்க்காம உனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நீ கீழ்ப்படிஞ்சு பயப்படுறதுக்காக நான் உனக்கு 2 பேர் அனுப்புறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். தேங்க்யூ. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. தேங்க்யூ. ஏன் இத சொல்றதுக்காக சென்னையில இருந்து வந்தீங்களா நீங்க? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், இது எங்க சண்டே கிளாஸ்லயே சின்ன வயசுலயே கத்து கொடுத்துட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் மனசாட்சியை தொட்டு கை உயர்த்தி காண்பிக்க வேண்டும்? கடந்த 6 மாதத்தில் இல்லைன்னா 1 வருடத்தில் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து, அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கேனா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஒருத்தர் கூட இல்லையா? 1 வருஷத்துல 1.5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 1 கை பார்த்தேன், நான் 2 கை பார்த்தேன், 3 கை பார்த்தேன். ஏன் அம்மா அப்பா காலில் விழுந்து என்னை ஆசீர்வதிங்க, உங்க சொல் பேச்சு நான் கேட்கிறேன்னா, உங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கேனான்னு நீங்க இதுவரை கேட்டதே இல்லையா? அப்புறம் உங்க அம்மா அப்பா கூட நீங்க பேசினதே இல்லையா? என் பிரியமானவர்களே, நான் ஒன்று கேட்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பயங்கர க்ளோஸா பிஹேவ் பண்ணுங்க, க்ளோஸா நீங்க மூவ் பண்ணும்போது என்ன கேட்குறீங்க? நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா, உனக்கு நான் ஃபேவரட்டா இருக்கேனா, நீ ஏன் அந்த ஃப்ரெண்டு கூட அதிகமா பேசுற, நானும் நீ தானே புஜ்ஜி குட்டி கண்ணுக்குட்டி, ஏன் அவன் நடுவில் வந்தான்? நம்ம ரொம்ப பொசசிவா இருக்கணும். இந்த மாதிரி நீங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா நான் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கேனா, என்னைக்காவது அவங்கள பார்த்து கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லையா? கேவலம். இங்க பாருங்க, நீங்கள் உங்கள் பெற்றோரை எதிரியா பார்க்கறதுனாலதான் அவங்க எது சொன்னாலும் ஐயோப்பா அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாரா என் அப்பா, என் அம்மா அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப பிராங்கா பேசுறேன். ஏன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது, அந்த மனுஷன் அப்பா பெற்ற தகப்பனை பார்க்க, அந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லையா, ஐயோ தலை வலிடா, ரோதனை என்று சொல்வார்கள். ஏன்? ஏன்னா நமக்கு இப்போ சக்தி இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுங்க, 20 வயசு உங்களுக்கு இப்ப ஆகுதுன்னா ஒரு 20 வயசு அப்படியே பேக் போங்க. ஓகே, ஒரு டாடா எக்ஸ்பிரஸ் சுத்தி விட்டு பின்னாடி போங்க. பின்னாடி போயிட்டு நீங்க 1 வயசா இருக்கும்போது நீங்க வீடெல்லாம் போயிடுவீங்க. யாரு வந்து கிளீன் பண்ணாங்க? உங்க ஃப்ரெண்டா? ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் அதே நேரத்தில் அவங்க வீட்டுல போயிட்டு இருப்பாரு. யார் சுத்தப்படுத்தினார்கள்? உங்களுடைய தாய் தகப்பன். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறவங்களே அவங்கதான். நீங்க நல்லா போயிருக்கா பாத்ரூம், சூப்பரா, நானும் கை தட்டுவேன் என் பிள்ளை பாத்ரூம், வெரி குட், எக்ஸலன்ட், ரொம்ப நல்லா போயிருக்கேன் இன்னைக்கு. நேற்று என்ன நான் சாப்பிட்டேன், கீரை சாப்பிட்டியா? அப்படி நம் பாத்ரூம் போனா கூட அதை ரசிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை பார்த்து நீ எனக்கு ரோதனை. அவங்க நம்மளுக்காக படிப்புக்காக செலவு பண்ணுவாங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னா தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க. ஆனா நமக்கு 23 வயது ஆகிவிட்ட பிறகு, அன்புள்ள அம்மா அப்பா, நான் இவரை லவ் பண்ணுகிறேன், ஆனால் உங்களுக்கு இது விருப்பம் இல்லை, என்னால் இனிமேல் இந்த வீட்டில் வாசிக்க முடியாது, என்னை மன்னித்து விடுங்கள், 2 சொட்டு கண்ணீரை வச்சு தலையாணி கடியில வச்சு எஸ்கேப். நீங்க ஜாலியா போயிடுவீங்க. அதற்கு பிறகு அந்த அண்டை வீட்டார் எல்லாம் உங்க வீட்டு பக்கமா போகும்போது, இந்த வீட்டுல தான் ஓடிப்பிட்டான், இந்த வீட்டுல தான் ஓடிப்பிட்டான். எவ்வளவு கேவலம், எவ்வளவு மன வருத்தம் உங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. நீங்க ஸ்கூல்ல தப்பு பண்ணும் போதெல்லாம் அம்மா அப்பா பிரின்சிபல் கிட்ட வந்து, மன்னிச்சுங்க, இந்த ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு உங்களுக்காக பரிஞ்சு பேசி இப்பொழுது மற்றவர்கள் எல்லாரும் உங்கள் பெற்றோரை பார்த்து தலை குனிய வைத்து விட்டீர்கள்.
ஏன்? ஏன்னா அவங்க தான் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, அவங்களால தான் நீங்க பிஇ முடிச்சீங்க, அப்புறம் அவங்களால தான் இப்போ நீங்க 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய சொந்த காலில் நீங்க நிக்க முடியும். ரொம்ப தப்பு. நீங்கள் உங்கள் பெற்றோரை எப்படி கனவீனப்படுத்துகிறீர்களோ அதை விட இன்டு 10 டைம்ஸ் உங்களுடைய பிள்ளை நிச்சயமாக உங்களுக்கு தலை குனிவை கொண்டு வருவான், கொண்டு வருவாள். அவ்வளவுதான். சொந்த பெற்றோரை உங்களால் திருப்திப்படுத்த முடியல, உங்களால் சந்தோஷப்படுத்த முடியல. நீ என்னையா ஃப்ரெண்டு கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுற, லவ்வர் கிட்ட போய் லவ் பத்தி பேசுற? யூ cannot even satisfy your own father and mother. அவங்க யாரு? உங்க அம்மா அப்பா தானே. அம்மா அப்பா பக்கத்துல உட்காந்து, அம்மா அப்பா நான் இந்த மாதிரி என் மனசுல ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு. கேளையா? உன் எதிரியா? அவங்க தன்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைங்க சுகமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புறாங்க. அதே போலதான் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் விரும்புறாங்க, வேற விரும்பவே இல்லை. அவங்க உங்களுடைய இறுதி மூச்சு வரையில் உங்களுக்கு நன்மையை மட்டுமே நினைக்கிற 2 பேர் உலகத்தில் இருந்தால் அது உங்களுடைய பெற்றோர் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. சேர்ந்து அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அம்மா அப்பா உங்கள் நிமித்தமாக கண்ணீர் வடித்தால், நீங்க எவ்வளவு இங்க முட்டி போட்டு பிரே பண்ணாலும், எவ்வளவு ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணாலும் அது சீலிங் ஃபேனை தாண்டாது. அதிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். முதலில் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், அவங்கள எதிரியா பார்க்காதீங்க. ஓகே, தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு முதலாவதாக பரன் மீது ஒரு பயபக்தி வேண்டும், பெற்றோர் மீது பயபக்தி வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக பரலோகத்தின் மீது ஒரு ஆசை வேண்டும், ஒரு பிரியம் வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் பயங்கரமாக உழைக்க வேண்டும். ஏன்னா ஈஸியா போக முடியாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த நம்ம பிலடெல்பியா சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்ல இருந்து ஒரு வாலிபன் நிலவுக்கு போறான்னு வச்சுக்கலாம். ஓகே, நிலவு நாசா ராக்கெட்ல போறாங்கன்னு வச்சுக்கலாம். இவர் இங்க இருந்து சென்னைக்கு ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போய் நாசால போய் கதவை தட்டி, சார் நான் 3க்கு போனோம், என்னை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. உடனே அவங்க ஏற்றி விடுவாங்க. சார் உட்காந்து போயிட முடியுமா? அப்படியே போயிட முடியுமான்ற முடியாது. என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இங்க 12th ஸ்டாண்டர்ட் முதல்ல நல்ல மார்க் எடுக்கும், பிஇ படிக்கணும், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணும், அதுக்கப்புறம் நாசால போய் ட்ரெயினியா சேரணும், அதுக்கப்புறம் படிப்படியா அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சு நிலவு எப்படி இருக்குது, ராக்கெட்ல எப்படி போனோம், ஏகப்பட்ட வருடங்கள் அதுல நீங்க செலவழித்து விட்ட பிறகுதான் ஓகே இவரை வேணா நம்ம அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அதுவும் அப்படியே அனுப்ப மாட்டாங்க, உங்க சரித்திரத்தையே நோண்டுவாங்க. எங்க இருக்கா? திருவள்ளூர்ல அம்மா அப்பா யாரு, சித்தப்பா சித்தி யாரு, தீவிரவாத கனெக்ஷன் ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நீங்க போலாம். கேவலம் இங்க இருந்து பாக்குற நிலவுக்கே இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணுனா கர்த்தர் எங்க இருக்காரு? பரலோகத்துல 3வது வானத்தை தாண்டி எங்கேயோ இருக்கிறாரு. இவர் வருவாரு, அல்லேலூயான்னு சொல்லுவாரு, இவருக்கு பரலோகத்துல சீட்டு ரெடியா இருக்கும், போயிடுவாரு. யாரை ஏமாத்துக்கிறீங்க? ஈஸியா போக முடியாது. ஏன்னா வழி இடுக்கலான வழி. எரேமியா 29:13, எபிரேயர் 11:6. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேங்க்யூ. இது ஆங்கிலத்திலே ரொம்ப அழகா இருக்கு. He is the rewarder of those who seek him diligently. அதாவது கஷ்டப்பட்டு அவரை தேடுறவனுக்கு தான் அவர் காட்சி அளிப்பார். சுலபமாக அவரை பார்த்து விட முடியாது, பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க முடியாது. பரலோகத்துக்கு சீக்கிரமா ஈஸி ரூட்டு எதுவுமே கிடையாது, கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கு நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக வேதம், இரண்டாவதாக வேண்டுதல். அதாவது முதலாவதாக வேதம் என்றால்
வேத புத்தகத்தில் நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டும். அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், நல்ல பெரிய பைபிளா வாங்குங்க, நீண்ட நேரம் அதை படித்து தியானித்து அந்த வசனம் எல்லாம் உங்க ரத்தத்துக்குள்ள அந்த டிஎன்ஏக்குள்ள போய் கலக்கணும். அப்பதான் ஏதாவது கிரியை நடக்கும், இல்லாட்டி கிரியை நடக்காது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் நான் வேத புத்தகத்தை படிக்கிறேன் என்றால் கர்த்தரும் வாரத்தில் ஒரே ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு மீதி 6 நாள் போய்விடுவார். அப்புறம் சாத்தான் அவ்வளவுதான். வேத புத்தகத்தை ஒரு நாளில் குறைந்தது நீங்கள் அரை மணி நேரமா மினிமம் ½ an hour அது படிக்கணும். உட்காந்து படிக்கும் போது நான் ஒரு முட்டாளு, என் கண்ணை திறங்க, எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இப்போது தெருவுக்கு தெருவு திருச்சபை வந்து விட்டது. எல்லோரும் என்னெல்லாமோ பேசுறாங்க. அதெல்லாம் சரியாக இருக்குதா இல்லையா என்ன என்பதை எப்படி நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க இதை படிக்காமல்? யார் என்ன சொன்னா ஆமா 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 ஆமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பிரியன்ஸ் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறது. பிரியன்ஸ், நீங்க போய் வேதத்தை வாசிச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று ஒன்று இருக்கிறது வேத புத்தகத்தில். அது புதிய ஏற்பாட்டுல இருக்கு. யோவானுக்கு அப்புறம் அந்த புத்தகம் வரும், அதை நீங்க படிச்சு பாருங்க. அதுல பிரியன்ஸ் ஒரு கும்பல் இருக்கு. பெரிய பெரிய விசுவாச ஜாம்பவான அப்போஸ்தலர்கள்லாம் வந்து இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே அவங்க ஸ்டாப், நீங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு நான் கொஞ்சம் செக் பண்றேன். ஓகே கரெக்ட். அவங்களே அப்படி செய்யும் பொழுது இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த வேத புத்தகத்தை படித்து அதன்படிதான் நாம நடக்க முடியும். வேற எதை வைத்து நம்ம நிறுத்து பார்க்க முடியாது. என பிரியமானவர்களே, காலையில தினத்தந்தி பேப்பர் வருகிறது, வந்த உடனே எடுத்து ஒபாமா என்ன சொன்னார், மன்மோகன் என்ன சொன்னார், இதைய படிக்கிறோம். நம்ம என்ன ஏமாத்தாது, எதை படிக்கிறோம்? யார் யார் கூட ஓடி போனாங்க, எந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டால் அந்த அந்த செய்தியை நம்ம பொறுமையா உட்கார்ந்து ஒவ்வொரு லைனா படிப்போம். ஏன்னா அதான் நான் சொன்னேன், எனக்குள்ள ஒரு சாக்கடை ஓடுது, எனக்கே தெரியாது எங்க கொலை நடக்கும், எங்க கொள்ளை நடக்கும். அதையே தான் நம்ம படிப்போம். அந்த சினிமா மலரை படிச்சு அசிங்கமான படம் இருக்கும், அதை பார்க்கணும், அடுத்து யார் என்ன படம் நடிக்கிறாங்க, இதை தான் நம்ம படிப்போம். இந்த ஆர்வத்துல 10ல் 100ல் 1 பங்கு வேதத்துல என்னையா போட்டிருக்கு பார்ப்போமே. அப்படி இருந்ததுன்னா என்னைக்கோ நம்ம திருவள்ளூர் ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸ் ஆயிருப்பாங்க. என்னைக்கு நாம சாட்சி இல்லாம இருக்கிறதுனால தான் மத்தவன் அப்படி இருக்கான். வேத புத்தகத்தை மறந்து விடாது. இரண்டாவதாக வேண்டுதல், அதாவது ஜெபம். இதுலயும் பேசணும்னா ரொம்ப நேரம் பேசலாம், டைம் இல்லை எனக்கு. தினமும் காலையில எழும்புறோம், காஃபி குடிக்கிறோம், பாத்ரூம் போறோம், பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், துண்டை கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ் பண்றோம். அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளை பாதுகாத்துக் கொள்ளும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமே ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், ஆமேன் போயிட்டு. இப்படி நீங்கள் ஜெபம் செய்தால் உங்களுடைய ஜெபம் ஃபேனை தாண்டாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே ராத்திரி ஃபுல்லா முட்டி போட்டு அவரோட வேர்வையெல்லாம் ரத்தமா சிந்தி ஜெபம் பண்றாராம், பிதாவே பிதாவேன்னு. இவரு இங்க வந்து ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, தேங்க்யூ, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், கத்தரை தேடுக்கும், எந்த நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு 2-3 வாக்கு தத்தங்களை அள்ளி விட்டுட்டு ஓகே பாய் சொல்லிட்டு போனா உங்க ஜெபம் கேட்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? God is not interested. இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணாலாம் எவனுமே மாற மாட்டான், நீங்களும் மாற மாட்டீங்க, அவ்வளவுதான், நாசமா போக வேண்டியது. குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்க முட்டி போட்டு முட்டி தேஞ்சு முட்டில இருந்து ரத்தம் வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னா அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா முட்டி போடும்போது தான் சுயம் உடையும். நீங்க முட்டி போட்டு பாருங்களேன் ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேல முடியாது உங்களால. முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். என்ன நினைச்சிட்டீங்க, ஆண்டவரே என்ன நம்ம சும்மா ஃப்ரெண்ட் அவரு அப்படியே கேட்டோன்னே கொடுக்கறதுக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் an ATM மிஷின், அவ்வளவுதான். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு பேங்க் கிடையாது அவர். அதை நீங்கள் மனதில் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
எடுத்தோடனே துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அப்புறம் நன்றி சொல்லணும், அதுக்கப்புறம் உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். எவ்வளவோ இருக்குது ஜெபத்தில். 5 நிமிடம் ஜெபித்து விட்டு கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கொடுப்பாரு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் மிஸ்டேக்கன், யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான், உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீர்கள். ஜாக்கிரதை. மூன்றாவதாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பரன் மீது பயம் இருக்க வேண்டும், பெற்றோர் மீது பயம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரலோகத்தின் மீது ஒரு பிரியம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பாவத்தில் இருந்து பிரிய வேண்டும், ஓடணும் பாவத்துல இருந்து. அது எப்படி? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். பாரமான யாவற்றையும் நம்ம நெருக்கி நிற்க பாவம் உதறி தள்ளி விட்டு ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? சும்மா கடன்னு இந்த பாரமான யாவற்றையும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, பாரமான யாவற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரமா என்ன இருக்கு பாக்கெட்ல பாருங்க. இதை பத்தில நீங்க அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுவது, பெற்றோர்கள் இங்கே அநேக பேர் இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்போன் தேவை இல்லை. அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் அந்த வேலை காரியமாக ஏதாவது பேசணும்னா அதுக்கு அவர்களுக்கு இது தேவை. இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது தேவை இல்லை. தயவு செய்து இன்னைக்கு நைட்டே போய் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தேவை இல்லை. இல்ல என் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே லேட் ஆயிடுச்சுன்னா போன் பண்ணி சொல்லுவாங்க, எங்க அக்காவும் ஸ்கூலுக்கு போனாங்க, நானும் ஸ்கூலுக்கு போனேன், நானும் காலேஜுக்கு தான் போனேன், என்கிட்ட செல்போன் இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைனா பிசிஓ இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் வாங்கி அலோ நான் கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொல்லி முடிச்சிடும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு எமர்ஜென்சி என் பிள்ளை எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க அந்த எண்ணத்துல செல்போனை வாங்கி கொடுத்தீங்க. ஆனா அவங்க வேற எண்ணத்துல அதை பயன்படுத்துறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல அவங்க செல்போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அருமையான பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியாது. இப்போ ரொம்ப சாதாரணமா போச்சு. 7வது படிக்கிறவன் 8வது படிக்கிறவங்க செல்போன் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். யூ டோன்ட் நீட் இட் டியூட். அது இட் இஸ் ஓப்பனிங் தி வேர்ல்ட் ஆஃப் சின் ஃபார் யூ. அவ்வளவுதான். ஓகே, இதை குறித்து நான் அதிக நேரம் பேச தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். யூ டோன்ட் நீட் a செல்போன். அவ்வளவுதான். தயவு செஞ்சு வாலிப பெண்கள்லாம் உங்க செல்போனை உங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஓகே, நான் பாஸ்டர் ஐயா கிட்ட அடுத்த வாரம் போன் பண்ணி கேட்கறேன். இரண்டாவது பாரமான யாவற்றையும் என்னது? டிவிக்கு முன்பாக டிவியை கொஞ்சம் தூக்கி பாருங்க, ரொம்ப பாரமா இருக்கு. செல்போனை விட அதிகமான பாரம் அதுதான். பிரியமானவர்களே, இதை குறித்தும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சனிக்கிழமை இரவு மாநாட மயிலாட பார்த்து விட்டு, சூப்பர் சிங்கர் பார்த்து விட்டு, கெக்க சிரித்து விட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில முழங்கால் படிட்டு ஆவியிலே அனலோடு இருந்தாலையோ, யாரை ஏமாத்துறீங்க? ஒரே கேள்விதான் நான் கேட்கிறேன், யாரை ஏமாத்துறீங்க? பாஸ்டரையா, கர்த்தரையா, அம்மா அப்பாவையா, உங்களையா? இல்லை என்றால் ஆராதனை முடிந்து விட்டது, கம்யூனியன் எடுத்து விட்டோம், வீட்டுக்கு போனோன்னே அப்படியே போகும்போது இன்னைக்கு போதகர் எவ்வளவு அழகாக பிரசங்கம் சொன்னார், அது என்ன பகுதி, அது கொஞ்சம் நம்ம வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படியா பேசுறான்? வீட்டுல போனோடனே அந்த குடிகாரனுக்கு 6 மணி ஆச்சுன்னா அந்த ஒயின் ஷாப்பை பார்த்தோன்னே அப்படியே நடுக்கம் காணுமே. உடனே அவனுக்கு என்ன தேவை? அந்த ஒயின் அந்த விஸ்கி பாட்டில் அவனுக்கு உடனே தேவை. அந்த மாதிரி தான் நம்ம கை எதை தேடுது? சரி, ரிமோட்டங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் ஆராதனை முடிந்த உடனே வீட்டுல போய் வேதத்தை வாசிக்கிறீங்க? வாசிக்க மாட்டோம். நம்ம ஹாலிவுட் கொண்டாட்டம் தான் பார்க்கணும். நமக்கு இங்க அவ்வளவு பயங்கர கஷ்டமா போதகர் ஐயா அவர்கள் பரிசுத்தமா ஜிவின்னு அவர் சொல்லி விட்டுருவாரு. இவரு பெரிய அறிவு ஜிவி மாதிரி வீட்டுல போயிட்டு ரிமோட் ஆன் பண்ணி அங்க அந்த அது வரணும், அந்த உருண்டையை பார்க்கணும், அந்த புது படத்தை நம்ம பார்க்கணும். இல்லாட்டி நான் சாப்பிடாம கூட இருப்பேன், டிவி இல்லாம இருக்க முடியாது. அவ்வளவுதான். உண்மையாவே நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்க, நீங்க மீச வச்ச கிறிஸ்டியனா இருந்தால், பெண்கள் நீங்க வச்சுக்க முடியாது பரவாயில்ல, உண்மையான நான் பயங்கரமான ஆவிக்குரிய ஜீவியத்துல கிறிஸ்டியனியா என்று சொன்னால் இன்றைக்கு போய் உங்க வீட்டுல கேபிள புடுங்கி விடுங்க பாப்போம். முடியாது, அவ்வளவுதான். இம்பாசிபிள். உங்களால முடியாது. அது 40 நாள் உபவாசம் நிச்சயமா இருக்க முடியும்.
3 நாள் கன்வென்ஷன் நடத்த முடியும், யூத் ப்ரோக்ராம் நடத்த முடியும், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் கூட பண்ணுவேன், எத்தனை போய் எங்க போய் மிஷனரி ஊழியம் பண்ணுவேன். டிவி இல்லாம சான்ஸ் இல்லை. ஏன்னா அது இல்லாம அவ்வளவுதான், அவுட். நீங்கள் எவ்வளவு டிவிக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு இரவு நீங்க போய் பாப்பீங்க. இந்த மீட்டிங் முடிச்சோடனே நான் போய் சொல்றேன், போய் டிவி தான் ஆன் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன். அப்பா நல்ல செய்தி கேட்டோம்ல இன்னைக்கு. இதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நான் நிர்பாக்கியவதியும், நான் நிர்வாணியும், நான் தரித்திரனும், நான் குப்பையுமா இருக்கிறேன் என்பதை அறியாமல். என்னுடைய வீட்டில் நான் கேபிள புடுங்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. 6 மாதம் நான் போராட வேண்டியதா இருந்தது. வேணாம், டிவி வேணாம், நல்லது இல்ல, டைம் வேஸ்ட் ஆகுது, வேண்டாம் என்று சொல்வதற்கு 6 மாதம் ஆனது. உங்களால முடியுமா இன்னைக்கு நைட்டு போயிட்டு? நான் ஷுவரா சொல்றேன், ஷுவர் ஃபயர் ஃபெயிலியர். உங்களால முடியாது. வாலிப பிள்ளைகள் டிவிக்கு முன்பாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து கேவலமா, அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல முதல் முறையாக உலக தொலைக்காட்சிகள்னு சொல்லுவோம், அதை கேட்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம். கேவலமா இல்ல? ஏன் வேதத்தை என்னைக்கா 3 மணி நேரம் படிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது சரித்திரம் இருக்கா? நெக்ஸ்ட் பியர் பிஹேவியர். பியர் பிஹேவியர்னா கூட இருப்பவர்கள் உங்களை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நமது திருச்சபையிலே சகோதரர் ஜான் இருக்கிறார் வைத்துக் கொள்வோம். யாரா இருக்கீங்களா? சகோதரர் ஜான், சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நீங்க போறீங்க, கல்லூரியில போய் நிக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் நின்னுகிட்டு அசிங்கமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. வர போற பொண்ணுங்களை எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு, கெட்ட வார்த்தை பேசிட்டு, ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க, சம் டர்ட்டி திங். ஓகே, நீங்க வரீங்க. ஜான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவன், திருச்சபையில முக்கியமான ஆளு, வர்றீங்க. உங்களை பார்த்த உடனேயே அந்த கும்பல், ஜான் வரான், இதெல்லாம் பேசக்கூடாது, அவனுக்கு எல்லாம் பிடிக்காது, வாங்க ஜான், பிரதர் ஜான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சர்ச்லாம் போயிட்டு இருந்தீங்களா, எங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க அப்படி சொல்றாங்களா? இல்லன்னா வட 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 மச்சி மச்சி வா 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 வா, என்ன இவ்வளவு மிஸ் பண்ணிட்ட பாரு, இப்பதான் அவ போனா, ஐயோ என்ன கமெண்ட் அடிச்சு வந்துருமா, எப்படி என்ஜாய் பண்ண, மிஸ் பண்ணிட்ட, வா வா வா, உடனே இவர ஆமாடா மிஸ் பண்ணிட்டா, இப்படி பிஹேவ் பண்ணா அந்த 5 பேரும் ரட்சிக்கப்படுவானா மாட்டானா? சத்தியமா சொல்றேன், பிசாசுக்கு வேலையே இல்லை. அவன் ஃப்ரீயா உட்காந்துருக்கான். அவனுக்கு தெரியும், இவனுங்க ஆளுங்க கீழே இறக்கிடுவானுங்க, நம்ம ஒன்றும் பண்ணவே தேவை. நீங்களே உங்களுடைய நண்பர்களுக்கு சாட்சியாக இல்லை. நம்ம கிறிஸ்டியானிட்டியை எப்படி காமிக்கிறோம்? லென்ட் சீசன்ல 3 பொண்ணு யார்கிட்டையும் பேச மாட்டான். 40 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாங்க. என்ன அது? கிறிஸ்டியானிட்டியை ஒரு ரிலிஜன் மாதிரி ஆக்கிட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஆர் நாட் a testimony to your friend. உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே நீ டெஸ்டிமனியா இல்லையா? நீ வீட்டுல அசிங்கமா கேவலமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உன் அக்கா கூடயும் உன் அம்மா கூடயும் உன் அப்பா கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. பக்கத்துல இருக்கிற ராமசாமி எப்படியா ரட்சிக்கப்படுவான்? ராபர்ட்டே சரியில்லை, ராமசாமி எப்படி ரட்சிக்கப்படுவான்? அதான் பியர் பிஹேவியர். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலேஜ் ஸ்கூல்ல போகும்போது உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்பதை பாருங்க. ஜஸ்ட் சி, உங்களை பத்தி என்ன பேசுறாங்க, இல்லாட்டி நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா என்ன பேசுறாங்க, உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க, என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்றத. ஸ்கூல்ஸ்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, படிப்புக்காக டிஸ்கஸ் பண்றதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். அவங்க கிட்ட போய் படிப்பை பத்தி பேசுவாங்க. சினிமாவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்குனே ஒருத்தர் இருக்கும், அவங்க கிட்ட பேசுவாங்க. செக்ஸை பத்தி பேசுறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கும், அவங்க கிட்ட அதை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க நீங்களே போய் யோசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஃப்ராங்க் இன் திஸ். அடுத்து, பாரமான யாவற்றையும் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எப்படி உடை உடுத்துகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.
பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றதை நான் பார்த்துருக்கிறேன். ஒண்ணு அவங்க போடுற இந்த பாட்டம் சொல்றீங்களா, பாட்டம் பேண்ட், ஒண்ணு அதுல உங்க காலே உள்ள போக மாட்டேங்குது, அவ்வளவு டைட்டா இருக்கு. இல்லைன்னா ஒரு 10-15 கால் உள்ள போற மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க ட்ரெஸ் போடுறீங்க. முந்த காலத்துல எல்லாம் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கிங்ஸ், இப்போ அதை வந்து போட்டுட்டு சர்ச்சுக்கு வராங்க. நீங்க அப்படி ட்ரெஸ் பண்றதுனால உங்க சகோதரன் திருச்சபையில இடரல் அடைகிறான். அவன் அவ்வளவுதான், விழுந்துட்டான், அவன் முடிஞ்சு போச்சு அவன் கதை. அவன் பரிசுத்தம் இல்ல, அவ்வளவுதான், இடரல் அடைந்து விட்டான். அப்ப அவனுடைய ஆத்மா உங்க கிட்டதான் கேள்வி கேட்பாரு ஆண்டவர். இன்னைக்கு நைட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் எத்தனை பேரை இதுவரையும் நான் இடரல் அடைஞ்சிருக்கேன்னா பெரிய லிஸ்டே வரும், அப்படியே A to Z. உங்கள் நிமித்தம் தான் அநேகர் நரகத்துக்கு போறாங்க. பிசாசு ஃப்ரீயா உட்காந்துருக்கான், அவனுக்கு ரெஸ்ட் டைம். தயவு செய்து நீங்க எப்படி உடை உடுத்துகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுகிறேன். எனக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, நாம் சாட்சியாக ஜீவிக்காததன் காரணமாக அடுத்தவன் யாரும் மாறதே இல்லை, அவ்வளவுதான். சாட்சியுள்ள ஜீவியத்தில் தான் சுவிசேஷம் பரவும், இல்லாட்டி பரவாது. சகோதரிகள், நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்கன்னு கண்ணாடி முன்னிட்டு எல்லாம் ஃபுல் கவர்டா இருக்கா, என்னை பார்த்து எவனாவது தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன். வேணாம். ஏன் நான் ஏன் இதை சொல்றேன்? ஏனென்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? 1 பேதுரு 2:9 தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நம்ம யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறது. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா நீ வந்து வேற மாதிரியான ஆளு, நீ உலகத்த மாதிரி மேக்கப் போட்டு போகாத. அதுக்காக நான் உன்னை மீட்டு எடுக்கல, அதுக்காக நான் சிலுவையில தொங்கல, அதுக்காக என் ரத்தத்தினால உன்னை நான் கழுவல. நீ உலகத்த மாதிரி வேஷம் போடாது. நம்ம யாருன்றது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். நம்ம பயங்கரமான ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்ம பரிசுத்த ஜாதி. கேவலமா ரோட்ல போற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணவே கூடாது. நமக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்பதான் நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து புது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு புது ட்ரெஸ் போடுறதுலயோ, இல்ல நான் சிலுவை பதித்த செயின் போடுறதுலயோ, இல்ல வசனம் பதித்த டிஷர்ட் போடுறதுலயோ இல்ல. எதுல இருக்கு? பரிசுத்த ஜீவியத்தில் இருக்கிறது, உங்கள் சாட்சியில் இருக்கிறது. இறுதியாக உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும். அதாவது அதை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணும், அதுல நீங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஏன்னா மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம பேணி காக்கிறோம், நம்ம உடலை நம்ம மெயின்டைன் பண்றோம், டெய்லி குளிக்கிறோம், டெய்லி சோப் போட்டு கழுவுறோம், ஜாக்கிரதையா அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் மாத்திரமல்ல, வாரத்தில் எல்லா நாட்களிலும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். புரியுதா? நான் இப்ப சொன்ன புரியுதா? இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி மேக்கப் போடாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதுல மிகவும் கேர்ஃபுல்லா இருங்க. ரெடி? ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். பாரும் தந்தையே எந்தன் உள்ள யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்ற பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகின்ற
ஆண்டவரே. அழகான இரவு நேரத்துக்காக நன்றி. உமக்கு முன்பாக தலை குனிந்து வெட்கத்தோடு அசுத்தமாக நான் இருக்கிறேன் என்பதை நான் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறேன். என் மீது மனம் இறங்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீரே கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உமக்கு சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.